ஹலோ கைஸ், இன்றைக்கி February 5 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா புற்றுநோய் மரபணு தளம். ஸோ ரீசனாக தான் இப்போ February 4 இல்லையா, நேற்றுக்கு வந்து உலக புற்றுநோய் தினம் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த தினத்தில் தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமாக புற்றுநோய் மரபணு தளம் அப்படிங்கிறத சென்னை ஐஐடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை ஐஐடி இன்ட்ரடியூஸ் பண்ணனால ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது தான் இது எதற்கானது அப்படின்னா புற்றுநோய் ஆராய்ச்சிக்கானது. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லைனா ஃபாரினில் இருக்கிறவங்களாகட்டும் எல்லாருமே புற்றுநோயை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்க வந்து இந்த தரவுத்தளத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டாஸ் எல்லாம் இருக்கும், நிறைய டேட்டாஸ், அந்த கேன்சரோட ஜெனட்டிக்கல் டேட்டாஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதை அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுதான் இந்த புற்றுநோய் மரபணு தரவுத்தளம் அப்படிங்கிறது. ஸோ பாரத் புற்றுநோய் மரபணு வரைபடம் அப்படிங்கிறதையும் இவங்க இது கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்த ரிசர்ச் மேற்கொள்கிறவங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது தான். அந்த தரவுத்தளம் என்ன அப்படின்னா இதுதான், bcga.iitm.ac.in அப்படிங்கிறது தான். ஸோ புற்றுநோய் மரபணு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சென்னை ஐஐடி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2020 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து கேட்கலாம், புற்றுநோய் மரபணு திட்டத்தை எந்த ஐஐடி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா சென்னை ஐஐடி. எந்த இயரில் அப்படின்னா 2020 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மனித மூளைக்குள் ஊடுருவும் நுண் செயலிகள். ஸோ வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டிக்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 மில்லிமீட்டருக்கும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே நுண் துகளிகள், நுண் நெகிழிகள், அந்த குட்டி குட்டி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதோட ரேஞ்ச் வந்து இந்த 5 mmக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணுதாம் அப்படின்னா, ஸோ அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி வந்து நடத்தியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதில் என்ன தெரிய வந்திருக்கு, நிறைய ஒரு சர்டைன் பீரியடில் வந்து செஞ்ச அட்டாப்சி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, உடற்கூறாய்வு. ஸோ அந்த ரிப்போர்ட் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மனித உடலுக்குள்ளே மெயினாக மனித மூளைக்குள்ளே வந்து இந்த பிளாஸ்டிக் நுண்துகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உடலில் அந்த மூளைக்குள்ளே மட்டும்தானா அப்படின்னா கிடையாது, எங்கெல்லாம்னா உடலில் ரத்தத்தில் ஆகட்டும் இல்லைனா நுரையீரல், ஸோ இந்த மாதிரி எல்லா பிளேசஸ்லேயுமே அந்த பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த நுண்செயலி, இந்த நுண் நெகிழிகள், ஆக்சுவலாக இது நெகிழிகள். ஓகேவா, இந்த நுண் நெகிழிகளுக்கும் டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது இல்லையா, டிமென்ஷியா அப்படின்னா என்னது, இந்த மறதி நோய். ஓகேவா, ஸோ இந்த டிமென்ஷியா நோய்க்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அப்படின்னு என்னென்னா, இந்த டிமென்ஷியா நோய் இருக்கிறவங்களோட மூளைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நுண் நெகிழிகள் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கிற மனுஷங்களை விட 6 மடங்கு அதிகமான நுண் நெகிழிகள் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம நல்வாழ்வுத்துறை செயலரான சுப்ரியா சாஹூ அவங்க ரிலீஸ் பண்ணி, ஸோ எல்லோரும் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது சூழல் மன்றங்கள். ஸோ சூழல் மன்றங்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்களுக்கு சூழல் பற்றிய விழிப்புணர்வு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, காலநிலை மாற்றத்தினால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ வெள்ளம் வருது, திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா மழையே இல்லாமல் போகுது. ஸோ குளிர் அடிக்க வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்குது, வெயில் இருக்க வேண்டிய நேரத்தில் குளிர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் எதனால அப்படின்னா இந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கனால தான். ஸோ அதனால் காலநிலை மாற்றம் பற்றி ஆராய இந்திய மாநிலங்கள்லேயே முதலாக ஒரு மாநாடு நடத்தினது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். ஆல்ரெடி வந்து 2 மாநாடுகள் அப்படிங்கிறது நடத்தியிருக்காங்க. இப்போ வந்து 3.0 காலநிலை மாநாடு அப்படிங்கிறது நடத்தியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் சூழல் மன்றங்கள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு எல்லா மாணவர்களுக்கும் அந்த சுற்றுச்சூழல் அமைப்பு பற்றின ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படும். ஏன்னா அவங்க தான் அடுத்த தலைமுறையினர் இல்லையா, அதனால் பள்ளிகளில் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதே போல் லாஸ்ட் இயர் 2024 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நிலை இருக்கு இல்லையா, அதை வந்து பேரிடராக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வெப்பத்தினால பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அப்படி உயிரிழந்தால் 4 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது அந்த ஃபேமிலிக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து வெப்பநிலை பாதிப்பை பேரிடராக அறிவித்த மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். ஸோ அதுவுமே இம்பார்ட்டன்ட் டேட்டா. உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, 108 ஆம்புலன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த 108 அப்படிங்கிறத யாரோட பீரியடில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, எந்த இயர் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, 108. அடுத்தது பிரதமரின் சூரியகர் திட்டம். ஸோ இந்த சூரியகர் திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா,
ஸோ வீட்டுக்கு மேற்கூரையில் வந்து சோலார் ரூஃப் அப்படிங்கிறத அமைச்சு அதன் மூலமாக மின்சாரம் தயாரித்து ஒரு ஃபேமிலி வந்து 300 யூனிட் அப்படிங்கிறது மேக் பண்ணுறது. ஓகேவா? ஸோ மேக் பண்ணி அதை வந்து சேல் பண்ணலாம். கவர்மெண்ட் வந்து அதை வந்து சேல் பண்ணி ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் வந்து பிரதான் மந்திரி சூரியகர் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிறது, முஃப்த் பிஜ்லி யோஜனான்னு சொல்லுவாங்க. அண்ட் இது லாஸ்ட் ஜான்வரி 2024 வந்து பிரதமர் நரேந்திர மோடி அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். February 2024 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இப்போ என்ன அப்படின்னா, நம்ம மக்களவையிலெல்லாம் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, நிறைய விவாதங்கள் எல்லாம் நடைபெற்றுச்சு. ஸோ குடியரசுத் தலைவர் உரைக்கு தீர்மானம் அந்த பதில் சொல்லி இது பண்ணுற இதெல்லாம் நடந்திருக்கும். அண்டு அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்படி தான் வந்து இந்த இதனால் பயனடைஞ்சவங்க எத்தனை பேருன்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் 8.46 lakhs குடும்பங்களுக்கு சூரிய மின்சக்தி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் 2027 மார்ச்சுக்குள்ள 1 கோடி குடும்பங்களுக்கு சூரிய மின் வசதி வழங்க இலக்கு வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. அடுத்தது பொது சிவில் சட்ட தேவை. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு கொஷின், ஆல்ரெடி ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். 108 ஆம்புலன்ஸ் எப்போது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டில்? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இருக்கு இல்லையா? ஸோ ரீசெண்டாக கூட என்ன பண்ணியிருப்பாங்க, 70 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு காப்பீடு அப்படிங்கிறது வழங்கியிருப்பாங்க. இப்போ ஃபேமிலிக்கு 5 lakhs அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அந்த இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஸ்கீம், பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் யோஜனா. ஸோ அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது பொது சிவில் சட்ட தேவையை ஆராய ஐவர் குழு. ஸோ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத ரீசெண்டாக கிடையாது, ஃபஸ்ட்டு அமல்படுத்தின மாநிலம் எது அப்படின்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ உத்தரகாண்ட் வந்து அமல்படுத்திட்டாங்க. இப்போது இதை வந்து இன்னொரு ஸ்டேட்டும் அமல்படுத்துகிறதா ஒரு பிளான் இருக்குது. யாருன்னா குஜராத் தான். ஸோ குஜராத்தோட சிஎம் பூபேந்திர பட்டேல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொது சிவில் சட்ட தேவையை எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத ஆராயறதுக்காக ஒரு குழு அமைக்க போகிறோம். அந்த குழுவோட தலைவர் யாருன்னா சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதியான ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவரோட தலைமையில் தான் அமைக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்தது தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஸோ இதுக்கான தீர்மானம் வந்து எந்த ஸ்டேட்டை அவங்களோட சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானா தான். ஸோ இந்த ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின முதல் மாநிலம் எது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, 3rd கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் முதல் வெள்ளை புலி வளர்ப்பு மையம் எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா மத்திய பிரதேஷில் இருக்க ரேவா அப்படிங்கிற பிளேஸில் தான். ஸோ இதுக்கு யார் அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி. 1992 இது தொடங்கப்பட்டிருக்கும். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. இவங்க தான் வந்து இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. மத்திய பிரதேஷ் ரேவாவில் வெள்ளை புலி வளர்ப்பு மையம் அப்படிங்கிறத அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்தியாவின் மிகப்பெரிய பச்சை அம்மோனியா ஆலை. ஸோ இது எங்கே அமைக்கப்பட இருக்குன்னா கோபால்பூர், ஒடிசா. ஓகே, அடுத்தது எக்வேரின் கூட்டு இராணுவ பயிற்சி. ஸோ 13வது எக்வேரின் கூட்டு இராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கிடையே நடத்தப்படுது அப்படின்னா மால்டீவ்ஸ் அண்ட் இந்தியா. ஓகே, மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடத்தப்படக்கூடிய கூட்டு இராணுவ பயிற்சியோட பெயர் தான் எக்வேரின். அடுத்தது பெல்ஜியத்தோட பிரைம் மினிஸ்டராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் பாட்டி வெவர். ஓகே, பாட்டி வெவர் அப்படிங்கிறவர். மிசிபிகி 6 அப்படிங்கிற செயற்கைக்கோள் வந்து எந்த நாட்டுடையது அப்படின்னா ஜப்பானுடையது. ஸோ இவங்க வந்து இதை விண்ணில் ஏவி இருக்காங்க. இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் பார்த்தலாம். புற்றுநோய் மரபணு தரவுத்தளம். ஸோ ஃபஸ்ட்டாக எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சென்னை ஐஐடி. அடுத்தது மனித மூளைக்குள் ஊடுருவும் நுண்செயலிகள். எவ்வளவு எம்எம்முக்கு கீழே இருந்தால் நுண்செயலிகள்னு சொல்லுவோன்னா 5 mm. சூழல் மன்றங்கள் அப்படிங்கிறத எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற ஸ்டேட் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். பிரதமரின் சூரியகர் திட்டம். ஸோ இதுக்கு என்ன இலக்கு வச்சுருக்காங்கன்னா 2027 மார்ச்சுக்குள்ளே 1 கோடி குடும்பங்களுக்கு சூரிய மின் வசதி செய்து தரப்படும். பொது சிவில் சட்ட தேவையை ஆராய ஐவர் குழு அமைத்த மாநிலம் எதுனா குஜராத். ஸோ அதோட தலைவர் யாருன்னா நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான தீர்மானம் எந்த மாநிலம் நிறைவேற்றியிருக்கு? தெலுங்கானா. இந்தியாவின் முதல் வெள்ளைப்புலி வளர்ப்பு மையம் மத்திய பிரதேஷ் ரேவா. இந்தியாவின் மிகப்பெரிய பச்சை அமோனியா ஆலை கோபால்பூர், ஒடிசா. எக்வரின் கூட்டு இராணுவ பயிற்சி மால்டீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் இடையில. பெல்ஜியத்தோட பிஎம் பாட்டி வெவர். மிசிபிகி 6 செயற்கைக்கோள விண்ணில் ஏவிய நாடு ஜப்பான். ஸோ இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். 3 கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். ஒன்று வந்து
ஆயுஷ்மான் பாரத் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் 108 எப்போ இது பண்ணியிருப்பாங்க, தேர்டு வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய முதல் மாநிலம். ஓகே, ஸோ 3க்கும் ஆன்சர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.